the very talented, the very beautiful, our actress, heroine, Chandani. Please come on to the stage, ma'am. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பேக் டு பேக் மீட் பண்றதுல. இந்த ஈவெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்னோட டைரக்டர் சார், என்னோட குரு பாக்யராஜ் சார் வந்திருக்காரு. சார் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு ஹீரோயின் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு கெரியர் கொடுத்துருக்காரு. ஸோ இவ்வளோ வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் பாக்யராஜ் சார் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இனி வரைக்குமே சார் சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் நான் நடிக்கும் போது நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்போ சார் சொல்லி கொடுக்கும்போது புரியல, பட் இப்போ நிறையவே புரியுது சார். ஸோ லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் டு யூ சார். எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது போதாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் ட்ராமா மார்ச் 21 ரிலீஸ் ஆகுது. தம்பிதுரை சார் ரொம்ப டேலண்டட் டிரெக்டர், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு இந்த படம். கான்செப்டே ரொம்ப ஜென்யூனாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் சார்கிட்ட கதை கேட்டதுக்கு அப்புறமா அவர் பண்ண ஒரு ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எப்போவுமே ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பார், ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார். ஸோ அவர் ஜாப் விடாமல் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். அண்ட் விவேக் பிரசன்னா சார் வெரி versatile, வெரி டேலண்டட் ஆக்டர். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஹீஸ் கோன் கோ கிரேட் ஹைட்ஸ். ஸோ இந்த படம் ஒரு ஸ்மால் பட்ஜெட் படமாக இருந்தாலுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன படங்களுக்கு எப்போவுமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மார்ச் 21 ட்ராமா இஸ் ரிலீஸிங். அண்ட் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்தபடியாக கதையின் நாயகன் விவேக் பிரசன்னா சார். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டரும் கொடுக்கும்போது அந்த கேரக்டருக்குள்ளே இவர் அப்படியே போய் ஃபிட்டுன்னு ஆயிடுவார். அந்த அளவுக்கு ஒரு வேர்சடைலான ஆக்டர். ப்ளீஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இந்த அழகான தரத்தை மேலும் அழகாக்கிய நிக்கில் முருகன் அண்ணா அவர்களுக்கு வணக்கம். மிக முக்கியமாக இந்த படத்தில் நிறைய பேருக்கு வந்து இது முதல் படம். இந்த முதல் படத்தோட மேலையில் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய, போட்டுதலுக்கும் ஆட்டுதலுக்கும் உரிய தைரியமான பேச்சாளர் டத்தோ ராதாரவி சார் அவர்களுக்கும், நீங்கள் எவ்வளோ கதை வேணால் எழுதிட்டு நீங்கள் வந்துகிட்டே இருக்கலாம், ஆனால் திரைக்கதைங்கிறது தான் வந்து யூனிக்கான ஒரு விஷயம், எல்லாரையும் பார்க்க வைக்கிற விஷயம்னு நம்ம எல்லாருக்குமே திரைக்கதைனா என்னன்னு சொல்லி கொடுத்த ஒரு சின்ன பையன்லேருந்து இன்னைக்கு இருக்கிறவங்க வரைக்கும் சினிமாவுக்கு வரவர்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்கிற திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், அவங்க இருக்கிற மேடையில் நிறைய பேர் வந்து இன்ட்ரோ ஆகிருக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம். ஸோ எனக்கு அதை விட ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னென்னா, சின்ன வயசுலேருந்து பார்த்து அவங்க நடிப்பை பார்த்து அவங்களோட படங்களை பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பையன் இன்னைக்கு அவங்க பக்கத்தில் உட்காரத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதே வந்து நான் ஒரு கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் சினிமாவில் என்ன பண்ணுவேன் பண்ண மாட்டேங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் எல்லாருக்குமே. அண்ட் விஜய் தாரணி மேம், அரசியல் களத்தில் பார்த்துருக்கோம், இந்த களமும் உங்களுக்கு புதிதாக தான் இருக்கும். ஸோ நன்றி. வந்த எல்லா சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய நண்பன் லிங்கா, ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் எல்லாருமே, நான் எனக்கும் தெரியாது இவங்களா யார் யார் வருவாங்கன்னு. என்னோட காசன் க்ரூ, அது எங்களோட டீம், அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி தம்பிதுரை சார் சினிமா மேலே இருக்கிற ஒரு தீவிரமான ஆழமான காதலால் டே டு டே ஒர்க் பண்ணிகிட்டே இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட எல்லா ஆர்டிஸ்ட்டையும் பேசி எவ்வளோ அவரோட சக்திக்கு மீறி உழைப்பு கொடுத்து இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு மிக பக்கப்பலமாக வந்து ஆல்ஃபா 3 மாறன் சார் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணி இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி. சின்ன படங்கள், பெரிய படங்கள், இது எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்குற முதல் சக்தி நீங்கள் மட்டும்தான். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்டு ஆடியோ எல்லாமே நீங்கள் கேட்டீங்க, பார்த்தீங்க, உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதை மக்கள் இடத்துல கொண்டு போய் படம் ரிலீஸ் ஆகிற இல்லை ப்ரெஸ் ஷோலேருந்தே அதை வந்து நீங்கள் உங்களோட ரிவ்யூ மூலமாக சொல்கிறத வச்சு தான் இந்த படத்தை வந்து நாங்கள் இன்னும் மக்கள்கிட்ட ஆழமாக கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா தொடர்ந்து 20 நாளாக நாங்கள் வந்து இப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடிலேருந்தே ப்ரொமோஷன் ஒர்க்குக்காக நிறைய எங்கள் டீமோட சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ உங்களால் மட்டும்தான் இந்த படம் அதோட இடத்த வந்து அடையுங்கிறதுல நான் ஆழமாக நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் தம்பிதுரை சார மாதிரியான ஒரு நல்ல மனிதர் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு இந்த ட்ராமா படத்தோட வெற்றி வந்து ரொம்ப அத்தியாவசியமானது. அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப எனக்கு தேவை. யாரோட பேரையும் நான் விட்டுருந்தா மன்னிக்கணும். இந்த படத்தை இன்னைக்கு இந்த மேடையோட நாயகன் மியூசிக் டைரக்டர் சார் அக்பரத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி.
சீஃப் கெஸ்ட் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னோட அழைப்பை ஏற்று வந்து இவ்வளோ தூரம் வந்து சிறப்பித்து கொடுத்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஆக்சுவலி இவங்க இன்ட்ரோ பண்ணும்போது ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நான் டைரக்டர் மட்டும்தான், ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயி. நான் வந்து நான் வந்து கதை சொல்கிறதுக்கெல்லாம் நிறைய ப்ரொடியூசர் கம்பெனிக்கெல்லாம் ஏறி இறங்கியிருக்கேன். ஸோ யாரும் வாய்ப்பு தரல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எனக்கு ஃபன் பண்ணி இந்த ஒரு படத்தை வந்து எடுக்கிறதுக்காக உதவி செஞ்சாங்க. ஸோ அவங்க பேரை போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் என்னோடய ஒய்ஃப் பேரை போட்டிருந்தேன். ஸோ நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான், ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணிகிட்டே தான் இந்த படம் பண்ணேன் நான். ஸோ ஆக்சுவலி இந்த படம் வந்து நாங்கள் ஒரு பைலட் மூவியாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ படம் நல்லா வந்ததுன்னு சொல்லிட்டு தான் ஒரு படமாக க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன சொல்கிறது, ஆக்சுவலி எனக்கு ஸ்டேஜ் ஃபியரு, வாய் வளருது, அவ்வளோதான் பேச முடியும். ஆக்சுவலி சீஃப் கெஸ்ட்லாம் பேசட்டும், தென் அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக நான் பேசி டாக் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இனிய மாலை வணக்கம். திரைக்கதையின் மூத்த குழந்தை என் ஆசான் இயக்குனர் கே பாக்யராஜ் உட்பட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள், நடிகர் ராதாரவி சார் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கக்கூடிய அற்புதமான மேடை. ப்ரொடியூசர் வந்து அவர் தான் வந்து இந்த நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஒவ்வொரு ட்ராமாவை சந்திச்சுட்டு வந்துட்டுருப்போம். அந்த மாதிரி அவர் சினிமா எடுக்கிறதுக்கு ஒரு பலவிதமான ட்ராமாவை சந்தித்து கடைசியாக இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் தான் இந்த படைப்புக்கு அம்மா, அதனால் அவருக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து என்னுடைய இசை நண்பர் ராஜ் பிரதாப், அவரோட தொடர்ந்து நிறைய படங்கள் நான் பாடல் எழுதிக்கிட்டே இருக்கேன், தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருக்காரு. இந்த படத்தில் வந்து நான் பாடல் எழுதலை, இது கடைசியாக வந்து படம்லாம் முடிச்சுட்டு ஆர்ஆர் பண்ணும்போது ஒரு பாடல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. உண்மையிலே இந்த படத்தில் இணைஞ்சு வேலை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இயக்குனர் அவர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். அடுத்தபடியாக இந்த படத்தை பற்றி ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த படத்தில் ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆகிற ஆக்டர் பிரதோஷ், ப்ளீஸ் கம் அண்ட் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். ட்ராமா என்னோட முதல் படம் லீடாக பண்ணுறேன். அண்ட் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்த ஒரு சாதாரண பையன். சினிமாவில் எதாவது பண்ணணுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தேன். எனக்கு உண்மையாகவே வாழ்க்கையில் பிடிச்சதை பண்ணி எதாவது சினிமாவில் பெருசாக பண்ணணுன்னு ஆசைப்பட்டு வந்தேன். எந்த பேக்ரவுண்ட்லாம் வந்தப்போ ஒரு டிவி சேனலில் ஆங்கராக, அதுக்கப்புறம் ஒரு சீரியல் பண்ணி, அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி தம்பிதுரை சார் கேட்டிருந்தார், இந்த மாதிரி படம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப பெருசு ஆக்சுவலி. ஏன்னா நான் வந்து எதுவுமே இல்லாமல் வந்து ஓடிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் இங்கே உட்காந்துட்டு அங்கே பார்க்கும்போது உண்மையாக எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டெஃபினெட் தான் இருக்கீங்க. எஸ், எப்போவுமே வந்து இந்த மாதிரி பின்னாடி தான் சப்போர்ட் பண்ணுவார். அதனால தான் இப்போ கூட பின்னாடி இருக்கார். எனக்கு இதுக்கு வந்து எனக்கு முக்கியமாக இருந்த சீரியஸாக சொன்னேன் உண்மையாகவே. அண்ட் சைவம் ரவி அவர் தான் வந்து இதில் எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தார். அண்ட் அவருக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நிஜமாகவே நிறைய நைட் ஷூட்ஸ் இருந்தனால டீமில் இருக்க எல்லாருமே பொதுவாகவே ஒவ்வொரு சினிமாவுமே கஷ்டப்பட்டு தான் வந்து பண்ணுறாங்க. அண்ட் இது நான் கண்ணால் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 பார்க்குற அந்த சிரமம் அண்ட் அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த படம் வந்து எல்லாருமே வந்து நைட் ஷூட் அப்போ ஒரு சேர் கிடைச்சா கூட கொஞ்சம் நேரம் தொங்கி இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாருமே இதில் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க. மேனேஜர்ஸ் முதல் கொண்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க டீமில் இருக்க எல்லாரும். அண்ட் முக்கியமாக வந்து கூட நடித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ணிங்க அண்ட் நிறைய விஷயம் கைட் பண்ணிங்க, சொல்லி கொடுத்துருந்தீங்க. அண்ட் நான் வந்து ஒரு ஹோல் ஹார்ட்டடாக இந்த ப்ராஜெக்டை ட்ராமாவில் வந்து நடிச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இருக்குது பாக்யராஜ் சார், ராதாரவி சார் மாதிரி இருக்கிற லெஜெண்ட்ஸ் இருக்க மேடையில் நம்மளும் வந்து இந்த மீடியை ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய படங்கள் பார்த்து தான் நம்ம வளர்ந்துருப்போம். ராதாரவி சாரோடைய எவ்வளோ படங்கள்லாம் எங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் அந்த படங்கள்லாம். ஸோ ரொம்ப சந்தோஷம் சார், உங்களை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் நடிகர் விவேக் பிரசன்னா வணக்கம். இந்த படத்தோட டைரக்டர் தம்பிதுரை சார் வந்து ரொம்ப நல்ல மனிதர். முதல்ல நிறைய கரெக்டாக வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாமே போய் சேருதா, எல்லாமே நடக்குதா அப்படின்றத வந்து பார்க்குறதுல அவர் கரெக்டாக இருப்பார்.
ஸோ இந்த படம் ட்ராமா வந்து நல்லபடியாக வரும், அதுக்கான வாழ்த்துக்கள். சாந்தினி மேம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் அனந்த் நாக் ஆனந்த் இவர் வந்து எனக்கு சமக்கும் இவர் மேலே. ஏன்னா எனக்கு பிரேமமில் வந்து இவர் அது எனக்கு எல்லாருக்கும் அந்த கோவம் இருக்குல்ல, சாய் பல்லவி மேமுக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்து இந்த படத்தை வந்து வாழ்த்துங்க. இந்த படம் நல்லபடியாக நடக்கணும். இந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய பேரும் புகழும் இந்த படக்குழுவினருக்கு பெற்றுத்தரணுன்றதை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. இருக்கிறவங்களுக்கு என்னோட வணக்கங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன், கொஞ்சம் இல்லை நிறைய லேட்டாக தான் வந்தேன். 2 பாடல்கள் பார்த்தேன். எனக்கு ரொம்ப விஷுவலாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக யாருக்கு கேமராமேன் யாரும் சரியாக தெரில. எனக்கு இட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ் லிரிக்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது. விஷுவலைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். நான் ப்ரே டு மை காட். தேங்க்யூ வெரி மச். அடுத்தபடியாக பேசுறதுக்காக இந்த நாளோட ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் RS ராஜ் பிரதாப் சார், மியூசிக் டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் ட்ராமா. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய விஜயதரணி மேம், பாக்யராஜ் சார், ராதாரவி சார் அண்ட் இந்த படத்துடைய எல்லா கேஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பண்ணதுக்காக ஃபஸ்ட்டு நான் தம்பிதுரை மாரியப்பன் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட பிடிச்சதே அது அவருடைய தன்னம்பிக்கை தான். என்னன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவரை நான் மீட் பண்ணும்போது அவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தார். கரெக்டாக கோவிட் டைம் அவரை நான் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணும்போது அப்போது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். கன்சிஸ்டண்ட்டாக அந்த குவாலிட்டியை பண்ணணுன்ற எண்ணம் அவருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இனிஷியல் டேஸில் நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அந்த குவாலிட்டின்றது இட் கம்ஸ் ஓவர் டைம். பிகாஸ் அவர் வந்து எந்த படத்துலையும் வந்து ஒரு ஏடியாவோ அசிஸ்டண்ட்டாவோ ஒர்க் பண்ணல. பட் அந்த குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை டெலிவர் பண்ணணுன்றது மட்டும்தான் அவருடைய மைண்ட் தாட்டாக இருந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வந்து அவர்கிட்ட கண்டினியூஸாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் மீன்வேல் நான் அந்த டைமில் படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக ட்ராமாக்கு முன்னாடி அவர் வந்து சார் எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கமிட் ஆகுங்க, ப்ரொடக்ஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணப்போ நான் என்ன சொன்னேன், சார் நம்ம ஒரு டீமாக கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லும்போது அப்படி ட்ராமா வந்து ஒரு பைலட்டாக ஆரம்பித்த படம். ஆக்சுவலாக அது வந்து ஓவர் த டைம் அந்த குவாலிட்டியை வந்து நாங்கள் இன்ஷூர் பண்ணி ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 3 years ஆகிடுச்சு. பட் அதை ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு டெய்லி நைட் தான் வருவார், 7 மணிக்கு தான் வருவார். வந்ததுக்கப்புறம் நைட்டு நாங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா 1 மணி 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அவருக்காக எல்லாமே இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லா எஸ்பெஷலி போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்கிறேன், எல்லா டெக்னீஷியன்ஸுமே வந்து அவங்களுடைய ஸ்லீப்பே காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது போக இந்த படத்தில் ஒர்க் பண்ண மெயினாக வந்து ஒரு படத்துடைய ஒரு ஃபஸ்ட் அட்ராக்ஷன்ன்றது வந்து நான் விஷுவலைசேஷன் சொல்லுவேன். அண்ட் டிஓபி வந்து அஜித் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் விஷுவல்ஸ். அவரோட ஃபர்ஸ்ட் மூவி இது. பட் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்த்துருப்பீங்க விஷுவலைசேஷன் எப்படி இருந்துச்சுன்னு. அதே மாதிரி இந்த படத்தோட எடிட்டர் அவர் முகன்வேல் சொல்லிட்டு அவர் வந்திருக்காருன்னு தெரில. அவர் வந்து அவரும் எக்ஸலண்ட்டாக நீங்கள் ட்ரெய்லர் கட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் ஒரு லைட் லிஃப்ட் அந்த மாதிரி அவரை வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி தம்பிதுரை சாரை வந்து நாங்கள் நின்று இந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த ஸ்டேஜுக்கு. அண்டு சாங்ஸ் வந்து 4 சாங்ஸ் இந்த படத்துக்கு நாங்கள் பண்ணோம். 2 சாங்ஸ் வந்து படத்தில் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு நம்ம ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆடியோன்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரமோட் சாங் அண்ட் இந்த லாஸ்ட் இன்றைக்கி ரிலீஸ் ஆன இந்த ஒரு யாரோன்ற சாங் நாங்கள் அடிஷ்னலாக பண்ணியிருந்தோம். இந்த சாங்கில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் வந்து இந்த டைமில் நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னோடய மியூசிக் டீம் எஸ்பெஷலி அது ஒரு பெரிய டீம், நான் பேர் சொல்ல முடியாதுன்னா அவ்வளோ மியூசிஷியன்ஸ் இந்த படத்தில் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோடைய மிக்சிங் இன்ஜினியர் ராஜா வந்திருக்காரு, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சதீஷ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மெயினாக இந்த படத்தில் பாடின சிங்கர்ஸ் KS சித்ரா அம்மா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவங்க பாடினாங்க இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டு கிட்டத்தட்ட 1 million வியூஸ் மேலே எல்லா சாங்ஸுமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ சித்ரா அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நரேஷ் ஐயருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பூஜா வைத்தியநாத் மேம், அப்புறம் இந்த படத்தில் வந்து ட்ராமா டைட்டில் சாங்கில் பாடின ஸ்ருதி, அபர்ணா நாராயணன், சாய் விக்னேஷ், நான் பேர் சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கணும், நிறைய அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து 21st March வந்து தியேட்டருக்கு வருது. ஸோ இது வந்து ரியலிஸ்டிக் சினிமா. ஏன்னா நாங்கள் இந்த படத்தை எடுத்துகிட்டு when we came to the business arena அவங்க வந்து எல்லாருமே அந்த ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே யார் ஆர்டிஸ்ட்டுன்னு தான் கேட்பாங்க. சார் யார் ஆர்டிஸ்ட், அந்த படத்தை பார்க்குறதுக்கே வந்து யார் ஆர்டிஸ்ட்னு மட்டும் தான் கேட்டாங்க. அது கேட்டுட்டு தான் நாங்கள் உள்ளார. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நாங்கள் வந்து கண்டென்ட்டே ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தோம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு. அப்புறம் ஒவ்வொரு சாங்காக ரிலீஸ் பண்ணும்போது மார்க்கெட் ஸ்டார்ட் டு ஓப்பன் அப். எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களாக வந்து அதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணாங்க. தென் ஆல்ஃபா 3 மாறன் சார் உள்ளே வந்தார் எங்களுக்கு. ஆல்ஃபா 3 இளமாறன் சார், அவர் வந்து ஒரு பெரிய சப்போர்ட். இந்த படத்தை அவர் தான் ரிலீஸ் பண்ண போகிறாரு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, இது ஒரு வித்தியாசமான மேடை. என் அரசியல் மேடை தான் நான் ஆண்டாண்டு காலமாக பார்த்த மேடை.
சினிமா மேடை ஒரு 2 பார்த்துருக்கேன். ஆனால் இது ஒரு முழுமுதல் சினிமா மேடையாக இன்றைக்கி நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாரையும் ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்குது. குறிப்பாக நம்முடைய ப்ரொடியூசர் கம் டைரக்டர் திரு தம்பிதுரை அவர்கள் சிறந்த ஒரு பணியை ஆற்றியிருக்காரு. ஒரே நேரத்தில் 2 வேலையை ஒரு மனிதர் செய்ய முடியும் தொடர்ந்து அப்படிங்கிறத தாண்டி 9 வேலை 10 வேலையை சேர்த்து செஞ்சுருக்காரு. அப்படி தான் நான் பார்க்குறேன். இது 2 வேலைன்னு அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் 10 வேலைக்கு மேலே இதில் வேலை இருக்குது. 24 ஹவர்ஸும் வந்து தன்னை டெடிகேட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணோன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. அதுக்காக நிறைய உளவியல் ரீதியாகவும் தயாராக இருக்கணும். இல்லைன்னா இது சாத்தியமற்ற ஒன்று. ஆகையால் சைக்கலாஜிக்கலாக இஸ் பில்ட் அப் ஹிஸ் இது ரொம்ப ட்ரொமேட்டிக்காக யாருக்கு ரொம்ப இருந்திருக்குன்னா திரு தம்பிதுரைக்கு இருந்திருக்கும். ரொம்ப ட்ரொமேட்டிக்காக இருந்திருக்கும். ட்ராமாங்கிற படத்தை எடுக்கிறதுல நிச்சயமாக அவருக்கு ரொம்ப பெரிய ட்ராமா இருந்திருக்கும். அவ்வளோ தூரம் வந்து ட்ராமாங்கிறது இப்போ நான் வழக்கறிஞர் என்ற முறையில் தினந்தோறும் பார்த்திங்கன்னா நிறைய ட்ராமாவோட கிளைண்ட்ஸ் வருவாங்க. பொலிட்டீஷியன்ற முறையில் நிறைய ட்ராமாவோட மக்கள் வருவாங்க எங்களை நோக்கி. இப்போ அவங்க ட்ராமாவை தீர்த்து வைக்கிறதுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? பொலிட்டீஷியனுங்க முறையில் கலெக்டரை கூப்பிடணுமா, அமைச்சரை கூப்பிடணுமா, இதை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க ட்ராமாவை தீர்க்கிறதுக்கு நாம் என்ன செய்யணுன்ட்டு வேலை பார்த்துட்டே இருந்து பழக்கப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ட்ராமாங்கிற வேர்டு வாழ்க்கையில் தினந்தோறும் பயன்படுத்துகிற ஒன்றாக அமைஞ்சிருச்சு எங்களை போன்றவருக்கு. கிளைண்ட்ஸ் வருவாங்க, சொத்து பிரச்சனையோடு வருவாங்க, தனிநபர் உரிமை பறிக்கப்பட்ட பிரச்சனையோடு வருவாங்க, நிறைய பிரச்சனைகளோடு வருவாங்க, நிறைய ட்ராமாவோடு வருவாங்க. அந்த ட்ராமாலேருந்து இவங்களை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சட்டத்தில் எங்கே இடம் இருக்குன்னு தேடி பிடிச்சி அவங்களுக்கு அந்த ட்ராமாவை தீர்க்கிறதுக்கு வழி காணுவோம். அப்படி தினந்தோறும் ட்ராமாவை நான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ட்ராமாவை ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று. தினந்தோறும் நாம் சந்திக்கிறது ட்ராமா. அந்த ட்ராமாலேருந்து ரிலீவ் ஆனால் சந்தோஷம், ஹாப்பினஸ் வந்துடும். அப்போது டெய்லி லைஃப்பில் பார்க்குற ஒன்றை தான் இந்த சினிமா வந்து தீவிரமாக நிறைய விஷயங்களை ஒருங்கிணைத்து காமிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் சினிமா பார்க்கலை, அதனால் நிச்சயமாக ப்ரிவியூவில் சினிமாவை பார்ப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் வந்து நீங்கள் திரு ராஜ் பிரதாப் அவர்கள் சிறந்த பாடல்களை வழங்கியிருக்காரு. பிரமாதமான பாடல்கள். அந்த 4 பாடல்கள் நம்ம பார்த்த 4மே ஒன்று கூட ஒரு பாடல் கூட சோட போகாது. அப்படிப்பட்ட பாடல்களை வழங்கியிருக்காரு. லிரிசிஸ்ட் வந்து திரு மகேஷ் பாலகிருஷ்ணன் 2 பாடல் எழுதியிருக்காரு. அவர் என்னுடைய நெருங்கிய உறவினர். இன்றைக்கி நம்ம கூட இல்லை. அவர் ரொம்ப இளம் வயதிலேயே இறைவனடி சேர்ந்து விட்டார். அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடலாசிரியர் ஆகணுன்ட்டு கடுமையாக உழைத்தவர். இந்த மூவிக்காக முதல் கட்ட பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு தாலேலோ தாலேலோ பாட்டு ஒன்று, இன்னொன்று ஒரு பார்வை, இந்த 2 பாடல்களுமே மெலடி ரொம்ப அருமையாக இருந்தது. கேட்கவே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. நிச்சயமாக இந்த மீதி 2 பாடல்களும் ஹிட்டு. அது 2மே பார்த்தீங்கன்னா இட்ஸ் பாப் சாங்ஸ் அதெல்லாம். ஸோ இது எல்லாமே பெரிய லெவலில் இந்த சாங்ஸ் வந்து பெரிய ஹிட்டாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதில் இருவேறு கருத்து இருக்க வாய்ப்பே இல்லை. மீடியா நீங்கள் தான் இதை வந்து பாடல்களை கொண்டு சேருங்க. நிச்சயமாக படம் கொண்டு சேர்க்கப்படும். அதில் இருவேறு கருத்து இல்லை. இந்த பாடல்கள் ரீச் ஆனாலே மக்கள் படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நிச்சயமாக படம் பெரிய வெற்றியை காணும். அது சிறந்த நடிகர்கள், இன்றைக்கி மேடையை அலங்கரிச்சிட்டு இருக்கிற நடிகர்கள் வந்து தங்களுடைய பணியை வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக, அதுவும் ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயி ஒரு பார்ட் டைம் படம் எடுக்கிற ஒரு எம்ப்ளாயிக்கு ஃபுல்லாக சப்போர்ட் நின்றுருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். பாதி முழு டைம் டைரக்டருக்கே பாதி துணை நிற்க மாட்டாங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறது அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு ஒரு பார்ட் டைம் டைரக்டர் ஆனால் வேலையும் பார்த்துட்டு நான் வந்து இந்த படத்தையும் எடுக்கிறேன்னு துணிஞ்சு வந்து சொல்லும்பொழுது உங்களால் என்ன செய்ய முடியும் தான் முக்கால்வாசி பேர் கேட்பாங்க. ஆனால் அதையும் மீறி நாங்களாம் உங்கள் கூட இருக்கோம், நீங்கள் தைரியமாக படம் எடுங்க, இதை வெற்றியாக செய்து காமிப்போன்ட்டு இவ்வளோ பேரும் கூட நின்று இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்துடைய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த ட்ராமா வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ட்ராமாட்டிக் சீன்ஸை நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தால் கூட
ட்ராமாலேருந்து வெளிவருது எப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க. இந்த படத்தை பாருங்க, ட்ராமாலேருந்து வெளிவருது இப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நன்றி, வணக்கம். நம்ம பாக்யராஜ் சாரோ ராதாரவி சாரோ எனக்கு வந்து ஃபிலிம் ஃபீல்டில் மட்டும் இன்ட்ரடக்ஷன் கிடையாது, அவங்களோட அரசியல் பயணமும் எனக்கு ரொம்ப அவருடைய ஜேர்னல் பாக்கியா, என்னுடைய முதல் பேட்டியே பாக்கியாவில் தான் கொடுத்துருந்தேன். அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவருடைய பத்திரிகை வந்து ஒரு சிறந்த பத்திரிகை, நல்ல வேல்யூ உள்ள நியூஸ் பாக்கியாவில் பார்க்க முடியும். அதே மாதிரி ராதாரவி சார் வந்து எனக்கு வந்து அவர் ரொம்ப பெரியவராக இருக்கலாம், ஆனால் அவருக்கு அப்பா எம்ஆர் ராதா எங்கள் அப்பாவோட ரொம்ப நெருங்கின நண்பர். அப்படி அவங்க குடும்பமே எங்கள் குடும்பத்தோட ரொம்ப இணைந்து பயணித்த குடும்பம். அவருக்கு பல் மருத்துவராக இருந்தார் டாக்டர் பத்மநாபன்ட்டு, ராதாரவி சாரோட அப்பாவுக்கு பல் மருத்துவராக இருந்தார். அன்னைக்கு பெரிய ஜாம்பவான், ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, அரசியலையும் ஆட்டி படைத்த ஜாம்பவான் தான் அவங்க ஃபாதர். அப்படி எங்களுக்கெல்லாம் அப்படி தான் அவங்களோட தொடர்பு. ஆகையால் இந்த மேடையில் வந்திருக்கக்கூடிய இரு பெரும் தலைவர்கள், அவங்க வந்து பொலிட்டிக்கலாகவும் தே ஆர் வெரி கிரேட் பீப்புள், அண்ட் ஆல்சோ மீடியா முன்னாடியும் அவங்க மிகப்பெரிய மனிதர்கள், நடிகர்கள் என்ற முறையில் உச்சத்தை அடைந்தவர்கள். இன்றைக்கி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி அதோடைய பாடல் வெளியீட்டுக்கு வருகை தந்து அவங்க சிறப்பிச்சிருக்காங்கன்னா உண்மையாகவே இந்த படத்திற்கு அவங்களோட கிரெடன்ஸ் வந்து அட்டாச் ஆகி வருது. அதுதான் இது பெரிய விஷயம். அதுவும் சேர்ந்து இந்த படத்துக்கு திரு தம்பிதுரை அவர்களுக்கு, மிகப்பெரிய திரு ராஜ் பிரதாப் அவர்களுக்கும், நம்முடைய இளமாறன் அவர்கள் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாரு. ஒரு சிறந்த மனிதர், தன்னலமற்ற ஒரு மனநிலை கொண்ட ஒரு நபர். அவருடைய டிஸ்ட்ரிபியூஷனில் நடக்க போகிற இந்த ரிலீஸ் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும், உச்சத்தை அடைய வேண்டும். மீடியா நண்பர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த படம் மிகப்பெரிய உச்சத்தை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரு படம் ரொம்ப அழகாக வரணும், நினச்ச டேட்டில் வந்து அந்த படத்தை ஷூட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா அந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் ஜீவிதா சுரேஷ் அவர்களை மேடை கலைக்கிறேன். வணக்கம். திடீர்னு கூப்பிட்டுட்டாங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. வணக்கம் சார். நான் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்லாம் பண்ணல இந்த படத்துக்கு, ஐம் ஜஸ்ட் அ ரைட்டர். இவர் தான் எல்லாமே பண்ணினார். தம்பிதுரை சார் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுலேருந்தே எனக்கு அவர் தெரியும், ராஜ் பிரதாப் மூலிமா எனக்கு தெரியும். ராஜ் பிரதாப் ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க். ஆக்சுவலாக ராஜ் பிரதாப்புக்கு எப்படி சொல்கிறது, ராஜ் பிரதாப்பும் தம்பிதுரையும் சேர்ந்து தான் இந்த காம்பினேஷன். இதுதான் வந்து இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து இப்படி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஆகுது அப்படின்னா அது ராஜ் பிரதாப் வந்து தம்பிதுரை சாருக்கு கொடுத்த ஒரு மோட்டிவேஷன். ஏன்னா தம்பிதுரை சார் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணி ஒரு பெரிய இதே மாதிரி தான் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி பண்ணினார். அப்போ வந்து ஓப்பனாகவே நாங்கள் நிறையா கமெண்ட் வந்து அவருக்கு நெகட்டிவாக நிறையா சொன்னோம். இது நீங்கள் பண்ணிட்டீங்க, அப்படி பண்ணிட்டீங்க, எல்லாமே கேட்டுக்கிட்டு திருப்பி இந்த ஸ்கிரிப்டை வந்து என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. ஸோ நான் பார்த்துட்டு சில கரெக்ஷன்ஸ் தான் சொன்னோம். சார் இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். இவர் என்ன சொன்னார்னா, இல்லை மேடம் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக தான் பண்ணுறேன், இதை ஒரு பைலட்டாக பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் இது ஃபீச்சர் ஃபிலிமாக எப்படி ஆகுது அப்படின்னா, எல்லாத்துக்குமே கனவுகள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ராஜ் பிரதாப்புக்கு வந்து ஹீஸ் அ வெரி குட் மோட்டிவேட்டர். ராஜ் பிரதாப் மாதிரி ஒரு ஆள் கூட இருந்தால் ஒரு சின்ன புல்லை வச்சு கூட நம்ம எவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட் வேணாலும் பண்ணிட முடியும். பிகாஸ் அவர் பார்க்க தான் அப்படி. தட் மேன் நான் எப்போவுமே என்னடா இங்கே டிரெக்டராக சொல்லாமல் நம்ம ராஜ் பிரதாப் மியூசிக் டைரக்டரே நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஹீ வாஸ் த ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன் டு மேக் திஸ் ஷார்ட் ஃபிலிம் இன்டு அ ஃபீச்சர் ஃபிலிம் அப்படிங்கிறத புஷ் பண்ணிகிட்டே இருப்பார். இல்லை மேடம் இது வந்துடும் மேடம், இவ்வளோ பெரிய பெரிய சிங்கர்ஸ் இவரை கூட்டிகிட்டு வந்து பாட வச்சிருக்கிறாரு அப்படின்னா அது ராஜ் பிரதாப் கொடுத்த ஒரு மோட்டிவேஷன், அந்த கான்ஃபிடென்ஸ். அவருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் அவரோட மியூசிக் மேலே. எனக்கு தெரிஞ்ச
மோர் தென் 3000 ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு வந்து ஓனாக கம்போஸ் பண்ணி லைவ் மியூசிக் பண்ணி அப்படி ஒரு எஃபர்ட். ஏன்னா ராஜ் பிரதாப்போடைய க்ரோத் வந்து நான் ரொம்ப 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் பார்த்துட்ருக்கேன் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். இப்போ அவர் சொந்தமாக ஒரு இது வந்து ஒரு ஆடியோ லான்ச். அப்போ இந்த மியூசிக் டைரக்டருக்கு நம்ம அந்த கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். இவருடைய பயணம் வந்து மோர் தென் 10 இயர்ஸ் ஆஃப் பயணம். எவ்வளவு அதாவது அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அவங்க அம்மா அப்பா பேரை எங்கேயுமே சொல்ல மாட்டார், நான் இங்கே சொல்லலை. ஏன்னா அவ்வளோ ஒரு வெல் டு டூ சைட்லேருந்து வந்தவர். எந்த நாளும் எங்கள் அம்மா இவங்க எங்கள் அப்பா இவங்கன்னு இவர் சொன்னது கிடையாது. ஒரு வறுமை, எங்கேயோ படுத்து தூங்குவார், எங்கேயோ ஒரு ஸ்டூடியோவில் இருந்தார், ஒரு சாதாரணமாக ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தார். இப்படி ஒவ்வொன்றா கிராஜுவலாக முன்னேறி அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் மட்டும் விடவே மாட்டார். ஒரு அவ்வளோ பெரிய ஒரு க்ரோத். அந்த காம்பினேஷன் தான் எங்கள் தம்பிதுரை சார்கிட்ட வந்து, சார் இதை பண்ண முடியும். தம்பிதுரை சாரும் சும்மா சொல்ல முடியாது. இவரும் வந்து ஒரு குழந்த மாதிரி தான் கேட்டுகிட்டே இருப்பார். இது ஓகேவா மேடம், இது ஓகேவா, ஓகே திட்டுங்க, சரி நான் பண்ணிக்கிறேன். அதோட இந்த ஆர்டிஸ்ட்கிட்ட போய் அவரை கதை சொல்லி அவங்கள புரிய வச்சு கால் ஷீட் கிடைக்காம நிறையா இடங்களில் அவமானங்கள் பட்டாலும், இல்லை மேடம் இது வந்துடும், இது சூப்பராக வந்துடும், இது வந்துடும், இது ஒரு பெரிய பயணம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக ஒரு படம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எல்லாருமே நம்பணும். இந்த மாதிரி பல பேருடைய நம்பிக்கைக்கு உரித்தானவர் ஆல்ஃபா 3லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இளமாறன் சார். ப்ளீஸ் கம் சார். அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அனைவருக்கும் என் மாலை வணக்கம். இங்கே வந்துள்ள விஜயதாரணி மேடம், பாக்கியராஜ் சார், ராதாரவி சார், உங்களெல்லாம் நாங்கள் வந்து உங்களை அரசியல் களத்துலேயும் சரி, சினிமா துறையிலையும் சார் அவங்களையும் சரி நாங்களை பார்த்து வளர்ந்துருக்கோம். ஆனால் இந்த அனுபவம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கும் நன்றிகள். எனக்கு இதோடைய முதல் மேடை. ஏதாச்சும் தவறுகளோ வார்த்தைகள் எதுவும் தப்புகள் தவறுகள் தான் மன்னிக்கவும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதாநாயகன் பிரசன்னா அவங்க வந்து விஜய் சேதுபதி அவங்கள போய் மீட் பண்ண போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதுக்காக. அப்போ அவர் ரொம்ப வில்லிங்காக ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா, பிரசன்னா அவங்களா ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர்ப்பா, அவர் நான் எப்படி இருந்தனோ இன்னைக்கு எப்படி வளர்ந்தனோ அது போல் வரப்போகிற ஒரு பர்சன் அப்படின்ட்டு உங்களை வாழ்த்துனாங்க. நான் பக்கத்தில் தான் இருந்தேன், என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அவங்க. நான் வந்து என்னுடைய கெரியர் வந்து ஒரு 16 இயர்ஸ் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்தது. ஆர்எஸ் இன்ஃபோடெயின்மெண்ட், அப்புறம் யூடிவி, அப்புறம் சோனி பிக்சர்ஸ், அப்புறம் இப்போது வந்து ஜாப்ஸ் வந்து குவைட் பண்ணிவிட்டு என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் ஒரு புது நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கேன், ஆல்ஃபா 3 என்டர்டெயின்மெண்ட். ஸோ என் நிறுவனத்துடைய முதல் படம் ட்ராமா. நான் நிறைய படங்கள் பார்த்துருந்தேன். சரி, ஏன்னா நம்ம வந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலே இருந்து வந்திருக்கேன், ஒரு நல்ல படமாக ஃபஸ்ட்டு படம் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய படங்கள் பார்த்துருக்கப்போ ட்ராமான்ற ஒரு படமும் அதில் ஒரு படம், அந்த படம் அதில் சாங்ஸ் தான் என்ன ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த சாங்ஸ் என்ன இவ்வளோ நல்லா இருக்குது. ஆக்சுவலாக சின்ன படம், ஆவரேஜ் தான் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் வேல்யூலாம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு மீறி ஒரு விஷயம் என்னென்னா சாங்ஸ். அந்த சாங்ஸ் நான் வந்து காரில் போகிறப்ப கேட்டுகிட்டே இருக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சாங்ஸு ரொம்ப நல்ல சாங் இந்த படத்தில் இருக்குது. அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை நான் எடுக்க வேண்டிய ஒரு அனுபவத்தை கொடுத்தது. ஸோ இந்த படமும் ஸ்டோரியும் நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லபடியான ஒரு படமாக அது இருக்கும். மக்கள் மத்தியில் வந்து கண்டிப்பாக இதை கொண்டுட்டு போய் கண்டிப்பாக சேர்ப்பேன் நான். கண்டிப்பாக இந்த படத்துடைய சாங்ஸ் வாங்கின சரிகமா அவங்களுக்கு நன்றி. இந்த படத்தில் நடித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு. மீடியா நண்பர்கள் அவர்களுக்கும் சகோதரர் அவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. அடுத்தபடியாக இந்த படத்தில் வில்லனா இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கிற பழனிசாமி சார், டிரெக்டருடைய பிரதர். ப்ளீஸ் கம் அண்ட் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் சார். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன்.
எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம், ஃபஸ்ட் ஸ்டேஜ். அது இல்லாமல் இதுவும் ஃபஸ்ட்டு மூவின்னு சொல்லலாம். எனக்கும் தம்பி மாதிரி தான் பயம், ஸ்டேஜ்னாவே பயம். இந்த மூவி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் கொண்டு போனார். ஆனால் இப்போ பெரிய மூவி எடுப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அதில் வில்லன் கேரக்டரை ஃபஸ்ட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவான்னு இது வரைக்கும் நினச்சி பார்க்கல. இவர் என் கூட பிறந்தவர், ஒரே ஃபேமிலி, ஒரே வயத்தில் பிறந்தவங்க தான். இருந்தாலும் இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா வர முடியாத சூழ்நிலை ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது. அது இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்ல நான் விருப்பப்படுறேன். பார்ட் டைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நானும் பார்ட் டைம் தான் இது இருக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு ஜாபில் இருக்கிறேன், எம்ப்ளாயாக கார்ப்பரேட் நிறுவனத்தில். ஒரு ஜாப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த டயர்டன்ஸும் பார்க்காம ஒரு ஒர்க்கு போய் பார்க்கறது ரொம்ப சிரமங்க. ஏன்னா நான் கண் கூட பார்த்துட்டேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஷூட்டு நடக்கும். நைட்டு ஃபுல்லாக ஷூட்டு நடந்த உடனே இவர் காலையில் வந்துட்டு குளிச்சுட்டு உடனே வேலைக்கு போயிடுவார். ஆனால் என்னால் அப்படி போக முடியல. இவர் மட்டும் எப்படி நம்ம கூட தான் இருக்கிற தம்பி, இவனுக்கு மட்டும் எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ். ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு விஷயம் நம்ம என்ன எடுத்து எப்படி கொண்டு போகிறோமோ அது ஜெயிக்கிறதுக்கு அந்த இது நம்பிக்கை தான் அது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எண்ணத்தை நம்ம அவர் தவற விடாமல் இந்த அளவுக்கு வந்து முயற்சி பண்ணி கொண்டு வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா நாங்களும் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஏறி இருக்கிறோம், தம்பி நானும் நிறைய ஆடிஷன் எல்லாம் பண்ணி பார்த்துருக்குறோம். ஆனால் எந்த வாய்ப்பும் கிடைக்கல. ஆனால் இது ஓனாக முயற்சி பண்ணிக்கிறாங்க. ஆனால் பாக்யராஜ் சார் வந்து நான் டிவிலெலாம் பார்த்துருக்குறேன். ஆனால் இன்றைக்கி தான் நேரில் ஸ்டேஜில் பார்க்குறேன். ஆனால் ஒவ்வொரு காட்சியும் நல்லா சிறப்பாக. ஆனால் அவர் வந்து 3 முடிச்சு படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எத்தனை தடவை போட்டாலும் சலிக்காமல் பார்ப்பேன். அவரோட ஒவ்வொரு ரியாக்ஷனும் நான் வீட்டில் கொடுப்பேன். முந்தாடி முடிச்சு அவரோட ஒவ்வொரு ஆக்ஷனும் நான் என் வீட்டில் நான் பண்ணி பார்ப்பேன், என் ஒய்ஃபுக்கிட்ட. அது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அதேமாதிரி ராதாரவி சார் வில்லன் கேரக்டர்லாம் நிறைய ஆக்ஷன் எல்லாம் பண்ணியிருப்பார். நானும் என் ஒய்ஃபுக்கிட்ட நிறைய இந்த மாதிரி கிண்டலெல்லாம் நல்லா பண்ணியிருப்பேன். அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொன்று பண்ணுவாங்க. நீ உன் ஸ்டேஜில் பண்ணு, நீ அவன் ஸ்டேஜில் பண்ணுற அப்படிமே. ஆனால் அவர் சாரும் பாக்யராஜ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் டு ஆல். அதே போல் நிறைய விஷயம் சொல்லலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம்ன்றனால என்னால் என்ன பேசணும்னு சொல்ல முடியல. தம்பி மாதிரி தான். மார்ச் 21 இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் என் தம்பி கூட எல்லோரும் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மேடை மூலிமா நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாமல் நைட்டு பகலாக உழைச்சிருக்கிறாங்க இந்த டீமு. அது நேரம் காலம் பார்க்காம முயற்சி பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை அப்படின்னு பத்திரிகையில் நான் சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் இது ஃபஸ்ட்டு மூவின்றனால உங்களோட பத்திரிகை நிறுவனங்களும் ஊடகங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நான் கேட்டுக்கிறேங்க. நன்றி.